Hello friends, welcome to Mithuntips. இன்னைக்கு நம்ம ரொம்பவே சுவையான ஒரு கலவை சாதம் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். வெள்ளரிக்காய் வச்சு ஒரு வெரைட்டி ரைஸ் தான் செய்ய போறோம். இது வந்து ரொம்பவே சிம்பிள். நம்ம லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் கொடுத்து விடுறதுக்கு நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். அது மட்டும் இல்லை, இது வந்து நம்ம வெள்ளரிக்காயில் தான் செஞ்சோமா அப்படின்னு யாருனாலையுமே கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் அண்ட் சிம்பிளும் கூட. ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சாதத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சில இன்க்ரீடியன்ட்ஸ் எண்ணெயில் வறுத்து பொடி செய்ய வேண்டியது இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அதை வந்து செஞ்சிடலாம். ஒரு வாணலியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்திக்கோங்க. இது ரெண்டும் சேர்த்தும் போது பார்த்திங்கன்னா அடுப்பு லோவில் இருந்தால் தான் டக்குன்னு கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். ஏன்னா நம்ம மீதம் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்குறதுக்குள்ளே அடுப்பு ஹையில் இருந்துச்சுன்னா இது டக்குன்னு கலர் மாறிடும். இப்போது இந்த உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்துனதுக்கு அப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கலாம். அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இது கூட காரத்துக்கு வந்துட்டு 4 காஞ்ச மிளகாய் நான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி எடுத்துருக்க சாதத்தோட அளவு பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு அரிசியில் வந்துட்டு நான் இன்றைக்கி சாதம் செஞ்சுருக்கிறேன். இப்போது இது எல்லாமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி வறுபடணும். நல்லா வாசனை வந்ததும் இதை அடுப்பில் இருந்து இறக்கிடலாம். இன்னொரு தனியாக ஒரு பிளேட்டில் வந்துட்டு இதை எடுத்து ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறம் இதுலேயே இருக்கிற எண்ணெயிலேயே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி வந்து வறுத்துடலாம். அளவாக இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப புளி சேர்த்துக்கிட்டாலும் உங்களுக்கு அந்த சாதத்தோட டேஸ்ட் வந்து கிட்டுரும். அதனால் சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு மட்டும் நம்ம இந்த மாதிரி புளி சேர்த்திக்கலாம். புளியை நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா இதை தனியாக எடுத்து இதையும் நம்ம அரைக்கிற பொருள் கூட சேர்த்திக்கோங்க. இப்போ இதை நல்லா வறுபட்டுருச்சு. இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது அதே கடாயில் நம்ம 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்திக்கலாம். இந்த தேங்காயும் பார்த்திங்கன்னா எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆயிடணும். இதோட வாசனை வர்ற அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆயிடணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த அரைச்சி பொடி செய்யும்போது நல்ல ஒரு மனம் கிடைக்கும். இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்ல உதிரியாக இருக்குது. இதையும் தனியாக ஆற வச்சு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பொடி செஞ்சுக்கலாம். அடுத்து மறுபடியும் பொடி செஞ்சு வச்சதுக்கப்புறமா இப்போது இன்னொரு வானிலையில் நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம். இது வந்து சாதம் தாளிக்கிறதுக்காக. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாம். 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்திக்கலாம். இது கூட 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூட பெருங்காயத்தூள் வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. அப்போ தான் சாதம் வந்து நல்ல மணமாக இருக்கும்.
இப்போ இது எல்லாமே நல்ல வாசனை வர வறுபட்டதும் நம்ம பொடியை நறுக்கி வச்ச ஒரு வெள்ளரிக்காயை இதில் சேர்த்திடலாம். தோல் சீவலை நம்ம வந்து நல்லா நீட்டாக வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா பொடியை நறுக்கி இதில் வந்து சேர்த்திருக்கிறோம். இந்த வெள்ளரிக்காய் பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக எண்ணெயிலேயே தான் வதக்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றி இதை வேக வைக்க போகிறது கிடையாது. ஏன்னா இதிலையே பார்த்திங்கன்னா நல்லா வதங்கினதும் இதிலேருந்து தண்ணி விடும். இப்போது லைட்டாக வதக்கி விட்டதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திக்கோங்க. அதே போல் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்திக்கலாம். நம்ம உப்பு சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விடும்போது உங்களுக்கு வெள்ளரிக்காயிலேருந்து நல்லா தண்ணி விடும். அதுக்கப்புறமா நம்ம இதை மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மஞ்சள் தூளும் உப்பும் வந்து இதில் நல்லா கலங்குற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதை அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா மூடி வச்சு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து குக் பண்ணிக்கலாம். அப்போ பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய் நல்லா சாஃப்டாயிரும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நான் எடுத்துருக்கிறேன். நல்லா சாஃப்ட் ஆகியிருக்கு. அதே சமயம் பார்த்திங்கன்னா நம்ம லேசாக தண்ணி இருக்கும் இதில். அந்த ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம பொடியை வந்து இதில் சேர்த்திடலாம். நம்ம வறுத்து அரைச்சி அந்த பொடியை இதில் சேர்த்தன உடனேவே பார்த்திங்கன்னா அவ்வளோ மணமாக இருக்கும். அந்த வெள்ளரிக்காயில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும்போதே இந்த மசாலா வந்து சேர்த்தணும் அப்படின்னா தான் இது வந்து நல்லா இந்த காயிலையும் பிடிக்கும். அதே மாதிரி நம்ம சேர்க்க போகிற சாதத்துலேயும் நல்லா பிடிக்கும். நம்ம வறுத்து அரைச்ச பொடி பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபைனாக அரைச்சிட வேண்டாம். கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ இது பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம இதை கலந்து விடவே அவ்வளவு நல்ல ஒரு வாசனை வீசும். இப்போது இது நல்லா வந்து மிக்ஸ் ஆகியிருக்கு. இந்த ஸ்டேஜில் இதை அடுப்பில் இருந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு நல்லா ஆற வச்சுருக்கிற சாதத்தை வந்துட்டு இதில் சேர்த்துடலாம். நல்லா பார்த்திங்கன்னா உதிரியாக இருக்குது. நம்ம குக்கரில் குக் பண்ணதுக்கப்புறமா ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இதை வந்துட்டு ஒரு நல்ல அகலமான பிளேட்டில் வச்சு ஆற வச்சிட்டோம்னா இந்த மாதிரி சாதம் வந்து நல்லா உதிரியாக கிடைக்கும். அதுக்கப்புறமா இதில் வந்து சேர்த்து அப்படியே லேசாக வந்து கிளறி விட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் சாதம் வந்து நல்லா வெந்திருக்கு. அதே சமயம் நல்ல உதிரியாக இருக்குது. இப்படி இருந்துச்சு அப்படின்னா தான் வெரைட்டி ரைஸ் எல்லாம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்படி ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்மளுக்கு காரத்துக்கு ஏற்கனவே வறுத்த பொடியில் சேர்த்துருக்குறோம். அதுக்கப்புறம் உப்பு வந்துட்டு உங்களுக்கு சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம சுவையான வெள்ளரிக்காய் சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் கொடுத்து விடுறதுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வந்து இந்த சாதம் வெள்ளரிக்காய் வச்சு தான் செஞ்சுருக்குறோமா அப்படின்னு யாருனாலையுமே கண்டே பிடிக்க முடியாது. அவ்வளோ சுவையாக இருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.